ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக சரிவில் தான் இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதனுடைய சப்போர்ட் லெவலில் கிளியராக இருக்குது, சரிங்களா. தொடர்ந்து ஒரு சரிவுக்கு அப்புறம் இனி இதனுடைய சரிவுங்கிறது அடுத்த லெவல் பொறுத்த மட்டும் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, இந்த லெவல் ரீச் ஆச்சு அப்படின்னா 46,594 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு மிகவும் கம்மி தான். ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இந்த இடத்த பொறுத்த மட்டும் வரக்கூடிய வாரத்திற்கு கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், சரிங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்துக்கு ஹோல்டிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ 47,880க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரிக்கு, கால் ஆப்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவுமே வரக்கூடிய வாரம் இன்ட்ராடே யூஸ் பண்ணுங்கள், ஹோல்டிங்க்கு ப்ரிஃபர் பண்ண வேணாம், சரிங்களா. பட் அன்னைக்கு நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, மார்க்கெட் என்றைக்கெலாம் நெகட்டிவில் இருக்கோ இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது 47,300க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம், சரிங்களா. பட் ஹோல்டிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் 46,600 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதனுடைய பிரேக் அவுட் இது ஓரியன்டாக நீங்கள் செக் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் இதை வச்சு மட்டும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாமல் வெயிட்டேஜை எப்போதுமே செக் பண்ணும், சரிங்களா. இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் இது ரெண்டும் சேர்ந்தாலே உங்களுக்கு 50% என்ன அப்படின்னா மார்க்கெட்டை டிசைட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இதில் ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும் ப்ராப்பரான ட்ரெண்ட் இல்லை. மார்க்கெட் ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஐசிஐசியை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கே டோஜி ஃபார்மும் கிடச்சிருக்கு. ஸோ இதுலையுமே ட்ரெண்டு கிளியராக இல்லை. அப்புறம் எஸ்பிஐன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரெண்டு கிளியராக இல்லை. ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது, கண்டிப்பாக ஃப்ளக்சுவேட் ஆகும். கோட்டக் என்ன அப்படின்னா இந்த பேட் நியூஸ், கிரெடிட் கார்டு இந்த இஷ்யூ, நியூவாக ஓப்பன் பண்ணக்கூடாத அக்கௌண்ட், இந்த இஷ்யூனால் மார்க்கெட்டில் ஒரு பேட் நியூஸ் இருந்த காரணத்தினால சரிவில் இருக்குது. இது ரெட்ரீவ் ஆயிரும், பட் டைம் எடுத்துக்கும், சரிங்களா. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ப்ரிடிக்ட் பண்ண முடியலை, அன்பிரடிக்டபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், வரக்கூடிய வாரத்திற்கு முழுவதுமாக இன்ட்ராடே பண்ணுங்கள், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஹோல்டிங்க்கு ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். பட் நீங்கள் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. எப்போதுமே நான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் முக்கியமாக சொல்கிறதே என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் பையிங்கில் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா முழுவதுமாக செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க், சரிங்களா. ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வரோம். ஃபர்ஸ்ட் விஷயமே ஸ்டாக் ஆப்ஷன் பெஸ்ட்டாக, இண்டெக்ஸ் ஆப்ஷன் பெஸ்ட்டான்னு பாருங்கள், சரிங்களா. இதுக்குள்ளே எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே வந்துடுங்க. இதில் பையிங் பெஸ்ட்டாக, சரிங்களா, செல்லிங் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா என்னன்னு பாருங்கள். செல்லிங் தான் பெஸ்ட், சரிங்களா. இதில் ஹெட்ஜிங் வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சைடாக ட்ரேட் பண்ணாமல் ஹெட்ஜிங் வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். நீங்கள் இந்த இடத்துல எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் பிகினருக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், சரிங்களா. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ட்ரேடை நீங்கள் எப்போதுமே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஒரு ஹையை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சின்ன லெவலில் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பண்ணுங்கள், அந்த ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியில் போயிருங்க. அப்போது 5 நிமிஷத்தில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணி பழகுங்க. சின்ன ப்ராஃபிட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஃபுல் டே காலையில் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஹைலி ரிஸ்க். அதுவும் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது ஹைலி ரிஸ்க். ஸ்கேல்பிங் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இனிஷியலாக நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.